உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பாத்துடி, உன்னை நம்பிதான் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ஏட கூடமா தள்ளி என்ன காலி பண்ணி விட்டுறாத. கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் கச்சிதமா தள்ளி விட்டுருவேன். நீங்க திரும்பி நில்லுங்க. ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டாங்க. யாராவது வாங்க. ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ ஐயோ வலிக்குது. மனோகரி அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ என்னாச்சு என்னாச்சு? கீழே விழுந்துட்டாங்க. எப்படிமா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? ஐயோ ஐயா பாருங்க. என்னாச்சு? வலிக்குது. மனோ எப்படிமா என்னாச்சு? இந்த மனோஹரி சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல. என்னாச்சு மனோ? என்னாச்சு? ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அது பயங்கரமா வலிக்குது. என்ன மனோ, பார்த்து இறங்க மாட்டியா? சரி சரி, நான் பாக்குறேன். எங்க வலிக்குது? இங்கயா? இங்க. ஓகே, ரிலாக்ஸ். இங்க இந்த இடத்துலயா? ஓகே ஓகே ஓகே. என்னம்மா நீங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் தடிக்க விழுந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏன் ரமையா, நான் என்ன பிளான் பண்ணியா விழுந்தேன்? நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி தவறி விழுந்துட்டேன். ராமையா, ஹவ் இன்சென்சிட்டிவ். ஏன் இப்படி பேசுறீங்க? அவளே கீழே விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது தான் முக்கியமா? என்ன மனோ, படிக்கட்டுல ஏறும்போது கவனமா ஏறி இறங்கணும்னு தெரியாதா? ஏதாவது ஒன்னாகி கை கால் உடைஞ்சிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? கை கால் நல்லா இருக்கிற பொண்ணு பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கேம்மா. ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி மனோகரி அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகல. மனோ வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. இல்ல எழில், ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். லேசா தான் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டா போதும். சரி மனோ. செல்வி, ஐயா மனோவை கை தாங்களா ரூம் கூட்டிட்டு போ. நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்து வரேன். சரிங்க ஐயா. அம்மா பார்த்து எழுந்துறீங்கம்மா. வாங்க. உனக்கும் எழிலுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சேம்மா. என்ன கழுவி, சாந்தி முகூர்த்தம் நின்னுடுச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? நல்லா ஃபீல் பண்ணிக்கோ. உன்னோட எண்ணம் எப்பவும் நடக்காது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் எழிலையும் சுடரையும் கண்டிப்பா சேர விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் எழில் கடைசியில எனக்கு தான் சொந்தமாக போறாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.